உலக முஸ்லிம்கள் எல்லாம் அன்றாடம் நாவிலே உச்சரிக்கிற திருக்குர்ஆனுடைய முதல் அத்தியாயம், திறப்பு அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா. அல் குர்ஆன் இவர்களை பற்றி குறிப்பிடுகிறது. கைரில் மக்தூபி அலைஹிம், இவர்கள் இறைவனால் கோபத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்கள், இறை நிந்தனைக்கு உட்பட்டவர்கள் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. வான்மறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறது, லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத், மனிதர்களிலேயே மிக மோசமான விரோதத்தை, முஸ்லிம்களுக்கு எதிராக விரோதத்தை கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் யூதர்கள். அல்லாஹ் அவ்வளவு சீக்கிரமாக ஒரு கூட்டத்தை தவறாக சொல்லி அறிமுகம் செய்ய மாட்டான், அவதூறெல்லாம் சொல்ல மாட்டான். குர்ஆன் அப்படி பேசாது. நாம் சொல்லுகிற இந்த யூத கூட்டம் என்பது குர்ஆனில் மட்டுமல்ல, தௌராத்தில், இன்ஜீலில், அதுபோல திருக்குர்ஆனில் வரிசையாக வான்வழியாக பெற்ற வேதங்கள் எல்லாம், அத்தனை வேதங்களிலும் சபிக்கப்பட்ட கூட்டம் இந்த யூதர்களினுடைய கூட்டம். மிக முக்கியமாய் இந்த உலகத்தை உய்விப்பதற்கும் இந்த உலகத்தை வாழ்ந்து வழிகாட்டுவதற்கும் வந்த தீர்க்கதரிசிகளை கொலை செய்த மாபாதகர்கள் யூதர்கள் என்று குர்ஆன் குறித்து தருகிறது. எந்த காலத்திலும் இவர்கள் யாரோடு ஒப்பந்தம் செய்தாலும் அந்த ஒப்பந்தத்தை இவர்கள் சரியாக நிறைவேற்றியதில்லை. ஒப்பந்த காலத்தில் ஒப்பந்த விதிகளை மீறாமல் வாழ்ந்ததில்லை. நீங்கள் திருக்குர்ஆனை வாசிக்கிற போது வழிநடுகளும் ஒரு வாசகம் தெரியும். ஃபபிமா நக்திஹிம் மீசாகஹும் லஅன்னாஹும், இவர்கள் ஒப்பந்தங்களை முறித்த காரணங்களினாலேயே நாம் அவர்களை சபித்தோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். இறைவனின் சாபத்திற்குரிய கூட்டம். ஏதாவது ஒரு முடிவு சொல்ல வேண்டும் அல்லவா? இறைவன் பல இடங்களில் இவர்கள் மீது இந்த வாசகத்தை சொல்லுகிறான். ஸுரிபத் அலைஹிமுத்தில்லா, இழிவையும் கேவலத்தையும் அவர்களுக்கு எழுதப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறான். அது சில காலம் தாண்டி, சில காலம் கடந்ததற்கு பிறகு நடக்கலாம், எப்போதும் நடக்கலாம். அருள்மறை திருக்குர்ஆனின் எந்த வாக்கும் பொய்யானதில்லை என்கிற வரிசையில் இதுவும் பொய்யாகாது.